வணக்கம் மக்களே. புதிய ஃபாஸ்டாக் விதிமுறைகள் பிப்ரவரி 17 முதல் நடைமுறைக்கு வர இருக்கு. ஸோ வாகன ஓட்டுநர்களுக்கு மிக மிக முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயணிகள் வசதியாக டோல் கட்டணம் செலுத்துவதற்காகவும் டோல்கேட்டுகளில் வாகனங்கள் வரிசையாக நின்று கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டும் உருவாக்கப்பட்டதுதான் ஃபாஸ்டாக். இவை பயனாளிகளின் நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு பணம் மற்ற பரிவர்த்தனையையும் உறுதி செய்கிறது. இதனால் டோல் கட்டணத்தை எளிதில் செலுத்த முடிகிறது. பயனாளிகளுக்கு இன்னும் வசதியான பயணத்தை வழங்குவதற்காக ஃபாஸ்டாக் தொடர்பான சில அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியாகும். அதன்படி நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபாஸ்டாக் பேலன்ஸை சரிபார்ப்பதற்கான புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த விதிகள் பிப்ரவரி 17, 2025 முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சுங்கச்சாவடிகளில் பணம் செலுத்துவதில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க வாகன உரிமையாளர்கள் இந்த புதிய விதிகளை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஃபாஸ்டாக் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு சில்லறை பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டது. ஏனெனில் டோல் கட்டணம் செலுத்திய பிறகு பயனாளிகளுக்கு சில்லறை வழங்கும் போது நேரம் எடுத்துக்கொண்டது. இதனால் கொண்டு வரப்பட்ட ஃபாஸ்டாக் பயனாளிகளுக்கு மட்டுமல்லாமல் சுங்க சாவடிகளில் இருக்கும் ஊழியர்களுக்கும் பெரும் நிவாரணமாக அமைந்தது. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஜனவரி 28, 2025 தேதியிட்ட சுற்றறிக்கையின்படி ஃபாஸ்டாக் பரிவர்த்தனைகள் இனி சுங்க சாவடியில் டாக்ஸ் ஸ்கேன் செய்யப்படும் நேரத்தை பொறுத்து சரிபார்க்கப்படும் என தெரிவித்துள்ளது. சுங்க சாவடியை அடைவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது ஹாட் லிஸ்டில் இருந்தாலோ அல்லது குறைந்த பேலன்ஸ் கொண்டிருந்தாலோ பரிவர்த்தனைகள் நிராகரிக்கப்படும். அதாவது சுங்கசாவடிக்கு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே உங்கள் ஃபாஸ்டாகில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் பரிவர்த்தனை ரத்து செய்யப்படும். ஃபாஸ்டாக் ஸ்கேன் செய்யப்பட்ட 10 நிமிடங்களுக்கு பிறகு பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டால் அல்லது செயலற்ற நிலையில் இருந்தாலும் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். அதோடு ஃபாஸ்டாக் இந்த 2 நிபந்தனைகளையுமே பூர்த்தி செய்திருந்தால் எரர் கோட் 176 உடன் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். அதோடு வாகனத்திற்கு அபராதமாக 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும். பொதுவாக ஃபாஸ்டாக் ஒயிட் லிஸ்டட் மற்றும் பிளாக் லிஸ்டட் செய்யப்படும். ஒயிட் லிஸ்டட் என்பது ஆக்டிவாக உள்ள ஃபாஸ்டாக்களை குறிக்கிறது. போதுமான பேலன்ஸ் இல்லாமல் இருப்பது, KYC செயல்முறையை முடிக்காமல் இருப்பது, சரிபார்ப்பு செயல்முறை நிலுவையில் இருப்பது, வாகன பதிவு விவரங்களில் இருக்கும் முரண்பாடுகள் போன்ற காரணங்களினால் ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்ட் செய்யப்படலாம். ஸோ இந்த ஃபாஸ்டாக் விதிமுறைகளை வாகன ஓட்டுநர்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.